எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகங்கிட்ட சொல்லி சரிப்பா சொல்ற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனா அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த காலம் இதனுடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால ரொம்ப நேரம் என்னால ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கணும்னா எடுப்பா, இதை ஒத்துக்கணும்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு கொடு. இந்த பக்கம் இவரு தொலைபுஷனால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேற வழி இல்லாம வந்தது. சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அண்ணாமலையா, ஆமா அண்ணாமலையோட பேசி எல்லாம் மறுநாள் காலையில பார்த்தா அவங்க வெளியில பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய்னு ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு காலையில. பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில நடக்குது. எனக்கு தெரியாம நடக்குது. அதான் அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அந்த இது எல்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி புரிய வைத்தது. போதும் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நீக்கணும். பொதுக்குழு செய்யலாம், அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா பொதுக்குழு 3 வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு போடணும். 3 வருஷம் முடியுது. பொதுக்குழு அப்படியே செய்யலாம். அதாவது அரசியல் முதல்ல அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் இல்லை. எங்க பாரு
இது ஒற்றை மனிதன் 95,000 கிராமங்களுக்கு 95,000 வடக்கே கொம்புளிப்பூண்டி தெற்கே குமரிமுனை கிழக்கு மேற்கு எல்லாம் போய் 95,000 கிராமங்களுக்கு போனேன். பழைய முடியாது நிறுவனம் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து ஆரம்பிச்சோம். நிறுவனருக்குள்ள அந்த அதிகாரம் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். பாஜக கூட்டணி தான் பிரச்சனைக்கு காரணம் சும்மா சொல்லிருக்கீங்க. பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா வெளிவந்துச்சு சார். அவர்தான் கூப்பிடும் இருக்கிறதா இல்லையான்னு இன்னொரு கூட்டம் போட்டு செயற்குழு ஒதுக்குழு எல்லாம் கூட்டம் கூட்டி கேட்போம். இப்போ அது சில சங்கடங்கள் இருக்கு. இருக்குதா இல்லையா, இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. தெரியுது, புரியுது நினைக்கிறேன். மாநிலங்களவை தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு தெரியும்? மாநில தேர்தலில் ஏன் நாங்களே கேட்கக்கூடாதா? எங்களுக்கு வேணும்னா இல்லை எனக்கே ஒன்று கேட்கக்கூடாதா? வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இப்போ இளைஞர் சங்க ஐயா, இளைஞர் சங்க தலைவர் முகுந்தனுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியில இருக்காங்களா, ஆக்டிவிட்டா இருக்காங்களா, எப்படி இருக்காரு? அதே பொறுப்புல இருக்காரு, நீடிக்கிறாங்க. ஆமா. முகுந்தன் மாநில இளைஞரணி தலைவராக நான் அங்க அறிவிச்சல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார், பொறுத்து இருப்பார். ஸ்டேட் தலைவரா அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சீங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவரா, பாமக ஸ்டேட் தலைவரா? என்ன கேள்வி இவ்வளவு நேரம்? நான் இது பார்த்துட்டு காலத்துல சீதைக்கு சீதைக்கு செத்தப்பா வெளிய வெளிய ராமாயணம் பார்த்துட்டு சரி ஐயா, எஸ்சி எஸ்டி பேரரசு நியமனத்துல ஓபிசிக்கு தான் இடம் கொடுக்கறதுல ஒரு குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வச்சிருக்காரு. டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களோட பேரரசு நியமனத்தை தகுதி இருந்தாலும் கொடுக்கறது இல்லை. டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பணியிடங்களுக்கு பேராசிரியர்கள் நியமனம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஐயா? பணி வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஐயா. மக்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், திறக்கப்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, அதாவது உலக பேரறிஞர் நம்ம அம்பேத்கர் கேட்கிறாங்க, நீங்க பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி அப்படின்லாம் அவங்கள மட்டும் சொல்லியிருக்கீங்க.
அப்ப அவர் சொல்றார் மற்ற இவங்கெல்லாம் இந்த எஸ்சி எஸ்டி தான் அவர் சொல்றது பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்றாரு அம்பேத்கர்.